நிலக்கரி கொடுக்கல் வாங்கலில் இடம்பெற்ற முறைகேடுகளை மறைத்து அந்த கொடுக்கல் வாங்கல்கள் நாட்டிற்கு சாதகமாக அமைந்துள்ளதாக எடுத்து எம்புவதற்காக சில அதிகாரிகள் முயற்சிப்பதாக சிவில் அமைப்புகள் குற்றம் சுமத்துகின்றன. அவசர கொள்வனவை விடவும் சாதகமான முறையில் நீண்ட காலத்திற்கான விலை மனுக்கூறல் அடிப்படையில் நிலக்கரி கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுரேன் பட்டகுட இன்று ஆங்கில நாளேடொன்றுக்கு தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாத அளவில் மேலும் 3,30,000 மெட்ரிக் டன் நிலக்கரியை கொள்வனவு செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த கொள்வனவிற்கான அனுமதியும் வழங்கப்பட உள்ளதாக மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுரேன் பட்டகுட கூறியுள்ளார். நீண்டகால விலைமனு வழங்கப்பட்டுள்ள சுவிஸ் சிங்கப்பூர் நிறுவனத்திடமிருந்து நிலக்கரியை கொள்வனவு செய்வதன் மூலம் பல்வேறு அனுகூலங்கள் கிடைக்கும் என சுரேன் பட்டகுட இன்று டெய்லி நியூஸ் பத்திரிகைக்கு குறிப்பிட்டுள்ளார். குறித்த நிறுவனத்திடமிருந்து $58 ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரியை கொள்வனவு செய்ய முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அவசர கொள்வனவு அடிப்படையில் செயற்பட்டால் ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரிக்காக $64.7 செலுத்த நேரிடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் பிரகாரம் நீண்டகால விலைமனு அடிப்படையில் நிலக்கரியை கொள்வனவு செய்வதன் மூலம் ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரிக்காக $7 லாபம் கிடைக்கும் என கலாநிதி சுரேன் பட்டகுட குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த விலை விவரங்கள் மக்களை தவறாக வழிநடத்துவதாக சிவில் அமைப்புகள் குற்றம் சுமத்துகின்றன. $58 கொள்வனவு செய்யப்பட்ட மாதத்தின் விலை சுட்டன் $51.85 ஆகும். இந்த விவரங்களுக்கு API4 சுட்டன் அடிப்படையாக அமைந்துள்ளது. இம்முறை கொள்வனவுக்கான பெறுமதி $66.10 ஆகும். $58 என்பது நிலக்கரி விலைமனு கைச்சத்திடப்பட்ட போது குறித்த நிறுவனம் முன்வைத்த விலையாகும். $51.85 என்பது ஒப்பந்தம் கைச்சத்திடப்பட்ட 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சந்தையில் நிலவிய ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரியின் விலையாகும். இந்த சூசிக்கமைய நீண்டகால விலைமனு ஊடாக நிலக்கரியை கொள்வனவு செய்யும் போது ஒரு மெட்ரிக் டனுக்கு $73.94 செலவிடுவதற்கு நேரிடுகின்றது. உடனடி கொள்வனவினூடாக ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரியை $64.77 கொள்வனவு செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். විවිධ හොරකම් වංචා දූෂණ පිළිබඳව பல்வேறு ஊழல் மோசடிகள் வெளிவந்தன. அது மாத்திரமல்ல, நிலக்கரி கொள்வனவுக்கான விலை மனுவை மீண்டும் அதே நிறுவனத்திற்கு வழங்க குழு தீர்மானித்துள்ளது. நட்டம் ஏற்படவில்லை என அந்த குழு தெரிவிக்கின்றது. அப்படியாயின் உயர் நீதிமன்றமே தவறளித்துள்ளது. இந்த அரசாங்கமும் ராஜபக்ச செய்ததை போன்று உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு மதிப்பளிக்காது செயற்படுகின்றது. பொறுப்பற்றவர்களாக அரசு அதிகாரிகள் செயற்படுகின்றனர். அமைச்சர்களின் தேவைக்கு ஏற்ப அரசாங்கமும் செயற்படுகின்றது. செயலாளர்களின் தேவைக்காகவும் செயற்படுகின்றது. அரசாங்கத்தின் கொள்கை தொடர்பில் செயற்பாடுகள் தொடர்பில் பாரிய சிக்கல்கள் உள்ளன. අපිට බරපතල ප්‍රශ්නයක්.